السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عمر بن الخطاب رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. أو كما قال عليه الصلاة والسلام. அன்பார்ந்த சமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ரமலான் மாதத்தை மிக விரைவாக அடைந்து அதனுடைய 9வது நோன்பை மூத்தவர்களாக வேகமாக போகின்றது. உண்மையிலேயே ஒவ்வொரு வருடத்தினுடைய ரமலான் எங்களுக்கு படிக்கக்கூடிய பாடம் மிக முக்கியமான பாடம். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு எங்களை ஒரு முன்னேற்றக்கூடிய பாதையில் போகக்கூடிய விதத்திலே தான் மட்டும் விசேஷமாக எல்லா ஏற்பாடுகளும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமுள்ளதாக மாறும். மிக முக்கியமாக ரமலானுடைய சயின்ஸ் ஆஃப் ரமலான் என்னண்டா இபாதத். நாங்கள் அந்த இபாதத்தை என்னோட வாழ்க்கையில உண்டாக்குகிறோம். இபாதத்துன்னு சொல்வது அடிமணிகள் கட்டுப்பட்டு நடக்கிறது. அவனத்தை வேணும், அவனத்தை வீணும், நாங்க கட்டுப்பட்டு நடக்கிறோம். அதுல 2 வகை. ஒன்று இன்சிபாலோ அவாமுடியும் அல்லாஹு தஆலா ஏவின வைகளை நாங்க எடுத்து நடக்கிறோம். 2வது இஜ்தினாபு நவாஹி, தடுக்கப்பட்ட வைகளில் இருந்து நாங்க எங்களை உண்மையாக தப்பிக்கொள்கிறோம். இது 2ம் தான் இபாதத்து. அன்றாட வாழ்க்கையில இது 2ஐயும் சரியான முறையில நாங்க எடுத்து நடப்போமா இருந்தா அந்த வாழ்க்கை வெற்றிக்கு பக்கம் சேர்ந்துடும். ஆக முக்கியமானது ஒன்று அல்லாஹ்வால ஏவப்பட்ட வேலையில எடுத்து நடக்கிறது, தடுக்கப்பட்ட வைகளிலிருந்து தவிர்த்து கொள்வது. பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் ரூல் இருக்கும். அவங்களுக்கு தொழுகை பரவலு, நோன்பு பரவலு, ஹஜ்ஜி பரவலு, ஜகாத் பரவலு, பரவலான இபாதத்துக்கள், என்னோட பேரண்ட்ஸுக்கு ஒபே பண்றது, இங்கிலீஷுக்கு மத்தியில் ஒத்துமை, இது மாதிரியான மார்க்கத்தில் எங்களுக்கு ஏவப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து நடக்கிறது. அதே மாதிரி எடுத்து நடக்கிறது ஓகே. தடுக்கப்பட்டவைகளிலிருந்து நாங்கள் எங்களை தடுத்து கொள்வோம் இல்லைன்னா இப்ப அதனால இந்த எடுத்து நடக்கிறதும் பிரயோஜனம் இல்லாம பேசுது. முன்சத்துல நின்று சொல்லுகிறோம், ஆனா வட்டியோட தொடர்பாக இருக்கிறோம் என்றால் என்னோட விவாதத்துல அந்த அமல் பிரயோஜனம் போய் சேர்ந்து. அப்ப இது இன்றைக்கு நார்மலி நாங்க பார்க்கறத நாங்க பாருங்க. அதிகமாக நாங்க சில விஷயங்கள்ல நேரடியாக நல்ல அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அதுல ஈடுபடுறது, அதெல்லாம் செய்யறோம். ஆனால் எங்களை தடுக்கப்பட்ட விஷயங்கள்ல இருந்து எங்களை தடுத்து கொள்ளையிலாம இருக்குது. சரியான சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, மனோ இச்சை ஈடுபட்டு அதன் பக்கம் போகுது. ஆனா தொழுகையாரு நெற்றியிடம் பெரிய அச்சி சில நேரங்கள்ல இருக்கும். ஆனால் அந்த ஏரியா தடுக்கப்பட்ட ஏரியாவிலிருந்து வெளியில கொள்வதற்கு இயலாத ஒரு நிலைமை ஒன்றுதான் அதிகமாக இன்றைக்கு இருக்குது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மசாலா தொழுகிறாரு, யூனிவர்சிட்டியில படிக்கிற சில வாலிபர்கள் வெளியில சிம்பிளா பக்குவா கேட்கிறாங்கன்னா அதுல எங்களோட இருக்கிற முஸ்லீம் அதிகமா இருக்கிறாங்க. இவங்க போயிட்டு மண்ணை எடுத்து மண்ணுக்கு மேல பன்னீரை இறைச்ச போட்டு அத கரண்டியால எடுத்து போட்டுட்டு பண்ணை தின்றோம். பண்ணி எடுத்து தின்னக்கூடாது, பண்ணை இப்ப தின்றதுக்கு ஏழு. அப்ப சொல்றாங்க, இது நான் பண்டி இறக்க தின்னலே, பண்ணத்தானே தின்றோம். அப்ப இதுக்கு சரியாகிறது இந்த தத்துவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதெல்லாம் அவ்வளவு கொஞ்சம் பண்ணுவோம். அப்ப அது ஒரு சிம்பிளா போயிட்டு இருக்கு. அது பரவாயில்லை, எடுத்து போட்டுட்டு தின்றது.
மண்ல இருக்கிற கறி அதுல பட்டது அது இதெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு பக்தனுக்குள்ளாக ஒரு மண் வச்சிருக்குது. அதுல பண்டினுடைய இறைச்சியும் இருக்குது, மட்டனும் இருக்குது, பீஃபும் இருக்குது, ஃபிஷ்ஷும் இருக்குது, சிக்கனும் இருக்குது. அதுல ஹீட் ஆகிக்கொண்டே இருக்குது. அப்ப அதுல இருக்கிற அந்த பீஃப இவரை எடுத்து தின்றாரு. அது இதுதானே பண்டிகை இறைச்சி, அது நாங்க எடுக்கல, பீஃபு தான் எடுத்துக்கோம். அந்த பக்ஸுக்குள்ள ஹீட் ஆகிக்கொண்டு அதனுடைய அந்த தன்மைகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்குது, உள்ளால பட்டுக்கொண்டே இருக்குது. வாங்க அனுமதி இல்லை. இப்ப இவரு மாஷால்லா தொழிலாளியாரோ நீக்கிறாரோ பிரச்சனையும் இல்லை. ஆனா அதை கற்றுக்கொள்றதுக்கு எல்லாமே அதை பெருசா யோசிக்கிறேன் இல்லை. எனக்கு ஒரு வாலிபோருக்கு அவரு முக்கியமான ஒரு காலேஜ்ல டீச் பண்ற லெக்சரா இருக்கிறாரு. சில விஷயங்களை பேசுற போகத்துல அதுனால பெரிய பயமான நிலைமை வந்துட்டுதான் எனக்கு ஏற்படுத்திருக்குது. நான் முழுக்க லேடிஸுக்கு தான் லெக்சர் பண்றேன். அதிகமா எங்க கிளாஸ்ல லேடிஸ் தான் இருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஜமாத்துல வந்த ஒரு வாலிபர் ஒரு காலேஜ் லெக்சரா இருக்கிறார். நான் சொன்னேன், முன்னுக்கு இருந்து அப்படி பாடம் நடத்துறதுக்கு இயலாது, உங்களுக்கு கூடாது, அது அந்நிய பெண்களை முகம் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லையே. அது அந்த எஜுகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான எஜுகேஷன், அது இல்லாம உலகத்துல வாழையிடாது அப்படின்னு ஒன்று இல்லையே. இது சிம்பிளான ஒரு விஷயம் வந்து காசு கிடைக்குது, இதை தடுத்து கொள்றதுக்கு இயலாது. ஆனா சொல்லுறாரு மஷால்லா போறாரு வாராரு. ஆனா இது உள்ளதுக்கு பருவு இல்லை. அது எப்படி தடுத்து கொள்வது ஏழாமை இது விளங்குது இல்லை. ஆனா கண்ணியமான அன்பான சகோதரர்களே, இந்த ரமலான்ல அல்லாஹ் இது ரெண்டையுமே வச்சிருக்கிறோம். இது நீங்க பாசிட்டிவாக அவங்களோட விவாதத்துல முழுமையாக ஈடுபட்டது, அமல்ல ஈடுபட்டது. ரெண்டாவது வந்து தடுக்கப்பட்டவைகள்ல இருந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுன்றா பாருங்க, சாப்பாடு தண்ணி மனைவியோட சந்தோஷமா ஈக்கிறன்றது எல்லாம் வந்து அனுமதிக்கப்பட்ட ஹலாலான வைகளை எல்லாம் தடுத்து கொள்ள சொல்லுவோம். எவ்வளவு கஷ்டம். சாப்பிடாம குடிக்காம ஈக்கிறன்ற இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு நிறைய பேர் அது எப்படி நோம்பு குடிக்கிறதெல்லாம் ஆச்சரியமா அந்நிய சமூகம் கேட்குது சொல்லுது. முஸ்லீம் கட்சியெல்லாம் கட்சியெல்லாம் பௌர்வாக்கியோடு இந்த நெச்சர் அவு அப்படின்னா மதுர போகல நெத்துவ இந்த முஸ்லீம் கட்சியை வளர்ந்து பொறுமத்தன்னை இன்னி உணவுமான ஏற்ற வேணுமா கீழே கட்சியை நெத்துவ இல்லை அப்படின்றதெல்லாம் கேட்கிறாங்க. ஆனா அல்லாவுடைய ஏற்பாடை கொண்டு அந்த இன்டென்ஷன் உள்ளத்துல தடுத்து கொள்வோம். இல்ல வானம் தண்ணிதான் இருந்தாலும் பரவாயில்லை, கத்தி வந்தாலும் பரவாயில்லை, அன்னைக்கு பக்கத்துல இருந்தாலும் என்ற ரப்புடைய கட்டளை. அப்ப ஹலாலானதை நாங்க தடுத்து கொள்வோம்ன்றா தடுக்கப்பட்டவைகளே நாங்க 100% தடுத்து கொள்வது எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம். இனிமா நண்பா அந்த சூழல நான் ஒரு ரிசர்ச் அந்த பேசிக்கான அந்த சப்ஜெக்ட நான் போய் பார்க்கிற நேரத்துல உண்மையிலேயே இது எங்கிருந்து உருவாக்கப்படணும்னு குரான் உங்களுக்கு வழிநாட்டுற கூட வீட்டுல பிள்ளைகள் வளர்றாங்கதான். இந்த வளரக்கூடிய நேரத்துல சின்ன வயசுல 5 வயசு ஆகத்துல இவரோட மூளை வந்து வளர்ச்சி உண்டாது. அதுக்கு பின்னால டெவலப்மெண்ட் அது வந்து டெவலப் ஆகிட்டு போற அந்த மென்டாலிட்டி தான் இருக்கிறது. அப்ப அந்த 5 வயசு 6 வயசு 7 வயது உண்மைக்கும் வாப்பக்கும் புள்ளுகளுக்கும் மத்தியில் இருக்கிற பாண்டிகிறாங்க. அது எப்படி அமையணும் சொல்லி சொன்னா 8-7 வயசுல தொலைப்போங்க மகன் தொலைப்போம் அப்படின்னா அந்த புள்ள சந்தோஷமா விளையாடி கொண்டு சிரிச்சு கொண்டு மற்றதுக்கு தொலைவார பிள்ளையாக ஆகும். அந்த கனெக்ஷன் ஏன்னா வாப்பா வீட்டுல இருந்து புள்ளையோட இருந்த அன்பு தொடர்பு, அந்த சம்பத்தும் அந்த அன்பும். அதனாலதான் எல்லாம் விளங்கிக்கோங்க, புள்ளகளுக்கு வந்து வளரக்கூடிய அந்த வயசுல வந்து புள்ளகள் தான் பண்ணுவாங்க. தண்ணிக்காங்க, அதற்காங்க, இதற்காங்க. அந்த நேரத்துல நாங்க நீட்டிட்டே எடுக்கலும் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா, கமாண்டுக்கு ஒபே பண்றாங்க என்னன்றது புள்ளகளுக்கு நாங்க விளங்க வைப்போம். பிராக்டிகலா தண்ணி எது தாங்கன்னு ஓடி போயிட்டு எடுக்கிறோம். இதை பாருங்க, உண்மையாக கம்ப்ளைண்ட் செய்கிறது என்னன்னா சொன்னதை கேட்கிறான் இல்ல, சொன்னாலும் சரியான லேட் பண்றான், உடனே செய்யறான் இல்ல. அதை செஞ்சுட்டு வாங்கிட்டு வாங்களே, வாப்பா வாங்கிட்டு வாங்களே, சொன்னானே வாங்கிட்டு வரையாது. உங்களுக்கு எத்தனை வயசுல? 10 வயசுல. இப்ப உமா பெரிய கவலை, சொன்னே செய்யறான் இல்ல,
பெரிய பிரச்சனை வாப்பாங்க அதி அவனுக்கு அவன் சொன்னோன்னு செய்யறாமிக்குதான். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு புள்ள பிறந்தோன்னு அந்த புள்ளையில உள்ள வந்து எம்டி மைண்ட், ஒன்றுமே இல்லையா. தார பாக்குற கையில தூக்கிக்கிற உண்மாவை உண்மாதான் முழுக்க பார்க்கிற விஷுவல் அண்ட் ஆடிட்டரி தான் லேர்னிங் சிஸ்டம். இந்த புள்ள வந்து படிக்கிற முறை என்னன்னா கண்ணால பாக்குறது, காதால கேட்கிறது. இப்ப இந்த உண்மையோட ஆக்டிவிட்டி தான் நடத்த அது அப்படியே புள்ள வரும். அந்த மாதிரி லேட் பண்றாங்க, சொன்னே செய்யலங்க. நல்லா நீங்க நோட் பண்ணுங்க. மேபி உங்களோட வைஃப் அவர் லேட், உங்க சொன்னே செய்ய மாட்டா. 3 முறை சொன்னாச்சப்பா, நீ ஏன் உட்கார்ந்து அப்ப இப்பதானே வந்த ஒவ்வொரு முறை அந்த டயர் இல்லாட்டி இல்லாட்டி ஓகே குணம் தாரே நெறிங்களேன்ற அந்த முறைக்கு தானே. ஆனா இந்த புள்ள எஜுகேட் ஆகிற இது. அதனால பாருங்க, ஒரு உம்மா போன்ல பேசிக்கொண்டே இருக்கிறா, ஒரு புள்ள வந்து உம்மா அப்படின்னு சொல்லத்திலே போன வச்சுட்டு என்னம்மா இதுதான் முதலாவது அட்டென்ஷன் புள்ளை கொடுக்கும். ஏன் தெரியுமா, புள்ளைக்கு தெரியாது எப்படி அட்டென்ஷன் பண்றது. ஆனா இதுல உண்மைதான் தான் படிக்கிறது. இது பேசி தீக்கிற வாப்பான் தான் பேசி தீக்கிற அவ எங்க பேசி வேண்டியது அப்படின்ற மறுவா பேசி வேண்டியிருக்கிறது பேசிக்கிறது இல்ல அப்படின்ட்டு. இப்ப புள்ள வந்து இதைத்தான் படிக்கிறது. ஒன்னாவது சொன்னோன்னே செய்ய தேவை. நல்லா நினைவு, நான் ஒரு மெயின் ஒரு சயின்ஸ் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல ஒரு பயங்கரமான ஒரு வாலிபர்களுடைய நிலைமை இன்னைக்கு கைட்டு இருக்கிறதுக்கு இந்த ஒரு நான் சொல்றேன் வித்தின் 50-60 இயர்ஸ் 50-60 வருஷங்களுக்குள்ளான டெக்னாலஜியுடைய வளர்ச்சி இந்த டிஸ்டன்ஸ் உண்டாக்கி பேரண்ட்ஸ்ல இருந்து பிள்ளைகளுக்கு மத்தியில் உள்ள டிஸ்டன்ஸ் இன்றைக்கு மிக தூரத்தான ஒரு நிலைமைக்கு போயிட்டு, அதனால இந்த கம்யூனிட்டியில் இவ்வளவு பெரிய ஒரு கவலைக்கூடிய நிலைமைக்கு மாறி இருக்கிறார். ஆண்களும் பெண்களும் வாலிப பெண்களும் அந்த வாலிப அந்த சமூகம் என்ன ஆரம்பத்துல டெக்னாலஜி இருக்கல உண்மைமார் வாப்பமார் எப்பவுமே அட்டென்ஷன் கொடுத்து கொண்டு இருந்தாங்க பிள்ளைங்களுக்கு. இப்ப இருக்கிற பிஸி வேர்ல்ட்ல அட்டென்ஷன் கொடுத்து கொள்றதுக்கு ஏலாம் நீக்குது. உள்ள இதை பார்த்துதான் வளர்றது. இப்ப உண்மையோட வாப்பட பேச்சியை கட்டுப்படாம நீக்கிறதுக்கு, கணக்கெடுக்காம நீக்கிறதுக்கு எல்லாமே இங்க வளர்க்கப்படக்கூடிய அந்த முறை பார்த்து அங்க வந்து நாம சொன்னதுக்கு சரி வராது. ஏன்னா பவர்ஃபுல்லான லேர்னிங் வந்து கண்ணால பார்க்கிறது. அதனாலதான் அந்த சின்ன பிள்ளைக்கு பார்த்து என்ன சொல்லணும். லுக்மான் ஹக்கீம் ஒரு நபி அல்ல, ஒரு சாதாரண மனிதர். அவரு ஒரு எளிய மனிதர், பெரிய சொத்து செல்வம் உள்ள ஒரு மனிதரும் அல்ல. ஆனா அல்லாஹ் அவருக்கு சம்பவத்தை குர்ஆன்ல கொண்டு வரான். மகனை பார்த்து, ஏட மகனே அல்லாஹ்வுக்கு நீங்க இணை வைக்க வேண்டாம். எப்ப சின்ன வயசு எந்த சின்ன மகனே அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சின்ன பொடிய அந்த வளர்ற வயசுல அடிக்கடி சொல்றாங்க, மகனே யாருக்கு அல்லாஹ்வோட நீங்க எதையும் இணை வைக்காதீங்க. அங்க போடுறாங்க, அணு அளவு நீங்க ஒரு நலவை செஞ்சிருந்தா அதற்குரிய கூலிய இந்த உலகத்துல நீங்க பார்ப்பீங்க. ஒரு கதிகளவு அணு அளவு கதிகளவு ஒரு பாவத்தை செஞ்சா அதுக்குரிய கூலியையும் நீங்க பார்ப்பீங்க. எத்தனை வயசுல கொடுக்கிறது? இந்த சின்ன வயசுலதான் சொல்லி கொடுக்கிறது. அதுதான் பதில் அங்க கைட்டு. அதனாலதான் பாருங்க, ஒரு யஹூதி அந்த பெரிய ரிசர்ச்ல அவன் சொல்றான், நீங்க பேரன் நிறைய யூரோப் கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு முயற்சி உண்டு, நிறைய பேருக்கு தெரியாது. அதுல நிறைய கட்டங்கள் இருக்குது. அதுல ஒண்ணு என்னன்னா உள்ள கிடைக்கிறதானே, உள்ள கிடைக்கும்னே அவங்க தர சொல்றான். நீங்க என்னென்ன தாங்க 5 வருடங்கள் என்னட்ட வைங்க, அதுக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட புள்ளைய தந்துட்டு எந்த பிரச்சனை என்ன நீங்க வளருங்க. இந்த 5 வருடத்தை ஆரம்ப 5 வருடத்தை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இறக்க வேண்டியதெல்லாம் அவனோட உள்ளத்துல இறக்கி 6-7 வயசானவனோட கையில தந்துட்டா இப்ப அவன் கையில ரிமோட் இருக்குது. இந்த பிள்ளைய எப்படி புக வைக்கலாம், வர வைக்கலாம், வாழ வைக்கலாம்ன்றத அவன் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான். இப்ப சுமார் ஒரு 4-5-6 வருஷங்களுக்கு முன்னால ட்ரக்ஸ் வந்து ஒரு அப்பதான் ஒரு வந்து கொண்டிருக்கிற நேரம் இப்பதான் பெரிய அளவுல கைட்டு கொண்டிருக்குது.
அந்த நேரத்துல ஒரு சப்ஜெக்ட பேசினாங்க, என்ன தெரியுமா? අධ්‍යාපනය. Education is most important. අධ්‍යාපනය ඉතාම අත්‍යවශ්‍ය දෙයක්. අධ්‍යාපනය නැතුව මේ සමාජය මත්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහි වෙනවා. ඒ නිසා දෙමව්පියනි ළමයින්ගේ අධ්‍යාපනයට ඉතාම විශේෂ තැනක් දෙන්න, ළමයින්ගේ අධ්‍යාපනය ගැන කටයුතු කරන්න ඉරිය ලවුල கேட்கப்பட்டது. எங்களோட NDDB National Dangerous Drug Control Board கூட இதத்தான் சொல்லிக் கொண்டு අධ්‍යාපනය 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 இந்த என்ன தெரியுமா சொல்றது? අධ්‍යාපනය ගැන කතා කරන්නේ නැහැ. ඇයි? අධ්‍යාපනය උසස් මට්ටමේ උසස් ශාස්ත්‍රවල ඉන්න කට්ටිය මේකෙන් මිදිලා නැහැ. නැත්තම් මේකට අහු වෙලා ගාථාව ප්‍රබල වශයෙන් මේකට අහු වෙලා යන மாதிரியான நிலைமை. இப்ப என்ன தெரியுமா? அட்வைஸ் ஸ்கூல்ல அம்மாமார போகுது, அம்மா மேனியனி அம்மா வருணி ළමයා පුතේ ඉන්නකොට ඔය කට්ටිය ටීවී බලන්න එපා, ටෙලිග්‍රාමා බලන්න එපා, අනවශ්‍ය දේවල් කතා කරන්න එපා. පුතේ ඉන්න ළමයා ඒව අහගෙන ඉන්නවා. අවුරුදු 12 වෙනකොට ඒ වගේ දේවල් වලට ඇත්තටි වෙනවා. இன்றைக்கு NDDB கொடுக்கிற நியூஸ் இப்ப அத்தியாபனை பேசுறது இல்ல. வீட்டுக்குள்ள உண்மை எப்படி இருக்கணும்ன்ற மெசேஜ் தான் சொல்லி கொடுக்கலாம். இது எப்ப 1400 வருஷங்களுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம். உம்மா பாப்பா 2 பேரும் நீங்க நிக்கிறீங்க, மனைவியோட வயிற்றுல குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வயிற்றுல இருக்கிற நேரத்துல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஹராமான விஷயத்தை நீங்க பேசவான. வயிற்றில் இருக்கிற குழந்தை வயிற்றில் இருக்கிற குழந்தை அதனை கேட்டுக் கொண்டிருக்குது. வீட்டுல வாழது உம்மா பாப்பா ஹலாலானதையே பேசுங்க, நல்லதையே பேசுங்க, குர்ஆன் திலாவத்துல ஈடுபடுங்க, அதுக்காக ஈடுபடுங்க. போனை வச்சுக்கொண்டு ஐபேடை வச்சுக்கொண்டு இதுல வச்சுக்கொண்டு நீங்க உங்களோட நேரத்தை காலத்தை வீணாக்கவான. இன்றைக்கு அத பிராக்டிக்கலா NDDB சொல்லுது. நீங்க படம் பார்க்கத்திலே அதுல போற தவறான விஷயங்கள், நாடகத்துல போற அதெல்லாம் இந்த புல்ல உள்வாங்குது. அது வெளியில வந்தோம்னே அந்த புல்லேட்டு அது பிரதிபலிப்ப உண்டாகும். எவ்வளவு பயங்கரமான ஒரு மெசேஜ் தான் அன்பாக போது. அப்ப வீடுகளுக்குள்ளால உம்மா பாப்பா அந்த ஆரம்ப வயதிலிருந்தே புள்ளகளை கவனிக்கிறதும், புள்ளகளுக்கு நேரம் கொடுக்கிறதும், புள்ளகளோட உட்காரதும், புள்ளையோட பேசுறதும், புள்ளையோட லாங்குவேஜ் விளங்குறதும். நாங்க இப்ப செய்யற ஐடென்டிஃபை யுவர் சைல்ட் சைக்காலஜி. ஐடென்டிஃபை யுவர் சைல்ட் சைக்காலஜி. உங்களோட புள்ளைய நீங்க பார்த்து உங்களோட புள்ளையோட சைக்காலஜி என்னன்றத பார்த்து அந்த புள்ளைய நல்லா விளங்க. ஏன் இந்த புள்ள வாங்க ஒரு புள்ள அழுது தீக்கத்திலே நாங்க சொல்றோம் புள்ள அழுது பத்தி போல. உம்மா வைஃப் என்ன சொல்றா? புள்ள பத்தி அல்ல, புள்ளைக்கு நெலுமெலுமா கட்சிக்கு போலாதான் அழுகுறா. அது போல மரோ புள்ள இடத்துல நாங்க சொல்றோம் என்ன? புள்ளைக்கு நெலும்பு கட்டிச்சிக்குது. புள்ளைக்கு நெலும்பு கட்டிச்சு இல்ல, புள்ளைக்கு பத்தி மரோ அழுது. நான் சொல்ற நெலும்பு கட்டிச்சு பத்தி போடிக்குது. உண்மை சொல்ற இல்ல தூக்கம். நல்லா புள்ளையோட அழுகைய அந்த வயசுல ரொம்ப அப்சர்வ் பண்றதை பாருங்க. அவட முடிச்சு அதுக்கு பின்னால புள்ளையோடு தூரமாகறா. இதுக்கு நிறைய பெண்கள் வெளியில வேலைக்கு போயிட்டு புள்ளைய கவனிக்கிறதுக்கு டைம் இல்ல, பாப்பமா வெளியில புள்ள வளர்றது எப்படின்னு தெரியாது. ஆரம்ப ஸ்டேஜஸ்ல இந்த புள்ளையினுடைய அந்த வளர்ச்சிக்கு நாம கோஆபரேட் பண்றது இல்லை. அதிகமான நேரத்தை சின்ன வயசுல புள்ளகளோட நாங்க கழிக்கிறோம். புள்ளகள் எங்களோட ஓப்பனா பேசுவோம். வயது முதிர்ந்த காலத்துல எல்லாம் குர்ஆன்ல சொல்றா, உங்களோட உம்மா வாப்பாவை நீங்க எப்படி ஆக்கிக்கொள்ளணும்னு சொன்னா உங்களோட திறன்களை நீங்க விரிச்சு உங்களோட பெற்றோரை நீங்க கிட்ட அரவணைச்சுக்கோங்க. அது எப்படி தெரியுமா? ஒரு பறவை இக்கத்திலே குஞ்செல்லாம் திறவுக்குள்ள பூந்து கொண்டு தாய் ஒரு அந்யோன்யமாக நடந்து கொள்ளும். உங்களோட பெற்றோரோட நீங்க எப்படி நடந்துக்கோங்க. எப்படி மகன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு பயப்படக்கூடாது. அப்பா டாக்டரை போய் சொல்ற, அவர்கிட்ட போய் சொல்லு கொஞ்சம் எனக்கு மறந்துருக்கோம்னு சொல்லி அவள்கிட்ட கொஞ்சம் சொல்ல இந்த விஷயத்தை பார்த்து எனக்கு என்ன பேச இல்லாத முகத்துல பாய்வா இப்படி இருக்க வராது. உம்மா வாப்பா மகளோட எப்பவுமே ஓப்பனாக பேசக்கூடிய அந்த நிலைமை. அதே மாதிரிதான் சின்ன வயசுல பிள்ளைகள் ஓப்பனாக பேசக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் சின்ன வயசுல இருந்தே உருவாகும். இன்னைக்கு நீங்க விளங்கி போகும். நல்லா
இதனுடைய விளைவு எங்க வர பேசிக்குதுன்னா நர்சரி புள்ளகள் இருக்கிறாங்க தானே, நர்சரி புள்ளகள். இந்த புள்ளகளுக்கு ட்ரக்ஸை இது புள்ள பாவிக்கும் அப்படின்றத பத்தி யாருக்கு தெரியும்? நர்சரி புள்ள ட்ரக்ஸ் பாவிக்கிறத பத்தி யாரு பயப்படுவாங்க? இன்றைக்கு என்ன நிலைமைன்னா நர்சரியில ட்ரீட் பண்ற அந்த டீச்சர்ஸ் மாலை கூப்பிட்டு அவங்களுக்கு அவேர்னஸ் பண்றாங்க. பொடி கருவான்ல மத்ரவ்யவலின் ஆரக்ஷா கரண்ய போகுது, பேரகன்ய போகுது. இவ்வளவு தூரத்துக்கு பேசிருக்கு. ஒன்னாவது படிக்கிற டீச்சர் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறா, තමයි පාර යනකොට කවුරු හරි මොනවා හරි අතේ දුන්නා නම් ඒක අරගෙන ගෙදරට යන්න එපා, මට ගෙනල්ලා දෙන්න. ඒ අයියා කවුද කියලා මට පෙන්නන්න. ගෙදර ගිහිල්ලා අම්මට මේක කියන්න, තාත්තට කියන්න. அந்த புள்ள வீட்டுக்கு வந்தா வீட்டுல உண்மை இல்ல, பாப்பா இல்ல சொல்றதுக்கு பேசுறதுக்கு. யோசிச்சு பாருங்க இந்த புள்ள எப்படி வளரும், அந்த புள்ளையோட மென்டாலிட்டி எப்படி உண்டா, எப்படி தவறான லைனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. ஆசையோட வார, தேவையோட வார, பேசணும்னு தேசத்தோட வார. அம்மா அவனுக்கு தெரியுமா ஒரே இதுதான் நிறைய ஒதுக்கிட்டு போ. ஏன்னா அவருக்கு போன் பார்க்கணும், அவங்க ஷாப்பிங் பண்ணணும், அவருக்கு நிறைய ஆட்களோட பேசணும். இல்ல பிள்ளைக்கு முந்தி அப்படியா சும்மா வரநாட்டி பார்த்துட்டீங்கிற புள்ள வந்தோன்னு என்னமா நடந்து ஸ்கூல்ல அப்படியா அடிக்கிறதும் சிரிக்கிறதும் பேசுறதும் புள்ள கிரௌடட் ஆகும். புள்ளோட மனம் விரியுது, சிந்தனை ரீதியாக அந்த புள்ள விரியுது. இப்ப எதையுமே அந்த புள்ளைக்கு பேசுறதுக்கு இடம் நீக்குது. இன்னும் விதினால பேசுறதுக்கு கையில் எல்லா பணிகளுமே மாறுதான். உள்ள கிளிக்கிறத சொல்ல தேவை இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மேராஜுடைய பயணம் எப்படி உண்டாகிச்சு? மேராஜுக்கு போற பயணம் அந்த உள்ள கிளிக்கிறத பேசுறதுக்கு தான். ஏன் அபஷால போயிட்டு அங்க கல் அடிச்சு ரத்தம் வடிஞ்சு காலெல்லாம் செருப்போட ஒட்டி அவரையோட உட்கார்ந்து செய்கிறாங்க. யாராவது இருந்தா எங்க உள்ள கிளிக்கிறத ஷேர் பண்றதுக்கு ஏழுமே அவ்வளவு பெரிய ஒரு கவலையை சுமந்து இருக்கிறேனே. இந்த நேரத்துலதான் வந்து நீங்க போங்க மக்காவுக்கு திரும்பி போங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. மக்காவுக்கு வந்து ஒரு 4-5 நாள் தான் இருக்கும், 4-5 நாள் தான் இருக்கும். இரவேல தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. வீட்டுல வருது இந்த காலிக்கு தானே, இந்த காலுக்கு இந்த பகுதிய அப்படி கூச்சல் காட்டுற மாதிரி சொரிகிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து முடிச்சு உட்கார்றாங்க. யாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன், அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்புகிறான். அப்பதான் அந்த மேராஜுடைய பயணம் போயிட்டு அதுதான் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நெருக்கமாக சொல்லல வாங்கினாங்கன்னா வில்லு பாருங்க, வில்லு அவருடைய 2 பக்கம் இவ்வளவு பெருசா இருக்காது, சின்னதாக இருக்கும். அதை விட நெருக்கமான நிலைமைக்கு போயிட்டாங்க. போனதுக்கு பிறகும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேசினாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோட பேசினாங்க. ஆனா இதுவரையில எந்த கிதாபிலும் இல்ல, எந்த தஃசீர்லயும் இல்ல என்னத பேசினாங்கன்னு சொல்லி. ஆனா பேசினாங்க. அதுக்கு பின்னால வந்தாங்க, உற்சாகமாக நகரத்துடைய வேலையை செஞ்சாங்க. மனசுல இருக்கிற கவலை வெளியில போட்டாங்க, வெளியில சொன்னாங்க. இது எல்லாரும் உங்களுக்கு தெரியும். சிசோபேனியா டிலூஷன் அது வந்து வயசு போனோம்னே சும்மா பேசிக்கொண்டிருப்பாங்க, யாரோட இல்ல சும்மா பேசுவாங்க. அடுத்தது வந்து சும்மா ஒவ்வொரு நடக்கிற மாதிரி இது வயசு போகத்துல வார நோய்கள். இப்ப வந்து 50 வயதுல 55 வயசுல எல்லாம் இப்ப இந்த நோய் உண்டாகும், பெரிய பிரச்சனை. அதுக்கு போயிட்டு டேப்லெட் குடிக்கிற, அதுக்கு போயிட்டு மரத்தடிக்கிற சைக்காட்ரிக் அவன் உட்கார்ந்துட்டு எழுதி கொடுத்து ஏன்னா தூங்க வைங்க, உங்கள் தூங்க வைங்க, முடிச்சிருந்தா தானே பேசுறது, தூங்க வைங்க. ஏன் காரணம்? ஏன்னா உள்ளத்துல சப்கான்சியஸ் மைண்ட் இருக்குது. அந்த 3 அந்த கான்சியஸ், அன்கான்சியஸ், சப்கான்சியஸ், விஞ்ஞானே பெறவிஞ்ஞானே அவிஞ்ஞானே. அப்ப இந்த சப்கான்சியஸ்ல பேசணும், கதைக்கணும், உள்ளத்துல நிறைய யாராவது இருந்தா சொல்ல எழுவேன் எனக்கு. இது பெரியவங்களுக்கும் தான். அதனாலதான் வயசுமா மாலையான நோயாளியாகி போயே இதுக்கு வருத்தம், தலத்துக்கு மாதிரி, கண்போடும் மாதிரி பிரச்சனை. உடம்புல நோய் இல்ல, பேசுறது பக்தரும் இல்ல, நடக்கிறது பக்தரும் இல்ல. மாப்பிள்ள வார இரவு 12 மணிக்கு, மாப்பிள்ள வார இரவு 10 மணிக்கு வீட்டுள்ள பிள்ளைகள சப்ஜெக்ட், வீட்டு சப்ஜெக்ட் அவர் உள்ளத்துல வந்து வீட்டுல பேசணும். சில
சைக்காலஜியில சிலவங்க எழுதுறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு 20,000 வேர்ட்ஸ் பேசணும், 20,000 வேர்ட்ஸ் பேசணும். ஆனா பேசுறதுக்கு யாரும் இல்ல. அடக்கி 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 உள்ளால வச்சதுக்கு போகுதான் 15 வருஷத்துக்கு பின்னால பிரச்சனை உண்டாது, 20 வருஷத்துக்கு பின்னால பிரச்சனை உண்டாகும். ஒழுங்கி வராது. எதிர்பார்த்து 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 அதுக்கு கூட ஒரு பிரச்சனை உண்டாகுது. மாப்பிள்ளை தான் பேசுறதுக்கு ஒருத்தரும் இல்ல. சில பார்த்து டைப்பா இருப்பாங்க, பொங்கல் பேசவே மாட்டாங்க. அந்த மாப்பிள்ளைய போவாங்க, பேசுகிறேப்பா இதை எப்படி பெற்ற பார்த்தா இப்படி இருக்கிறீங்க உங்க மாதிரி. சில நேரங்கள்ல மாப்பிள்ளை நோண்டினாலும் கடிச்சாலும் நீங்கிறாரு, சொல்றதை சொல்லிட்டு போகும். அவர்கள் வெறுப்பு மாதிரி இருந்தார். இப்ப இதுகள் அல்லாவுடைய ஏற்பாடு பின்னால நோயை உண்டாக்குறதுக்குரிய காரணமாக அது இருக்கும். அதே மாதிரிதான் அதனிட பாவம் பிள்ளைகள், பிள்ளைகளுடைய அந்த வாழ்க்கையில அவங்களோட சந்தோஷமா திருச்சி கதைக்கிறது எல்லாத்தையும் விடுங்க. போனெல்லாம் கொஞ்சம் குப்பையில போட்டு ஒவ்வொரு பிள்ளைகளை உட்கார வச்சு பலகாலத்தனை எப்படி தெரியுமா, அசன் ஹுசேன் ஒரு காலுக்கு மேல ஏற வச்சு இப்படி 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 இன்னவரே வருவாங்க. பலகாலத்துல இப்படியே கையை பிடிச்சு கொண்டு இருப்பாங்க. இங்க வரையே ஏறுவாங்க, இப்படியே கையை பிடிச்சு கொண்டு இருப்பாங்க. நல்லதா வரைய ஏன் இப்படி அந்த பிள்ளையோட நடந்து கொள்ளும்ன்றது எங்களுக்கு வெஸ்டர்ன் சைக்காலஜி இல்ல, இஸ்லாம் காட்டுது. அப்படி யானை மாதிரி அப்படி இருந்துட்டு எத்தனை மாதிரி தெரிஞ்சு பலகாலத்துல முதுகுல ஏறுங்களே, இந்த புள்ள முதல் ஏறுவா அப்படி போவாங்க. அதீப்ல வருது தலைய இப்படி திருச்சி உங்களோட வாகனம் எப்படி இருக்குது அப்படின்னு பலகாலத்துல கேட்பாங்க. எவ்வளவு டைம் கொடுக்கணும், வீட்டுக்கு கணக்கு பார்க்கணும், மறு அந்த சாமான் அனுப்பினா இல்லையான்னு கேட்கணும், அதுக்கு பிறகு அதை எடுக்கணும் இது எடுக்கணும். இப்பெல்லாம் டைம் இல்லை. அதுக்கெல்லாம் எப்ப தெரியுமா டைம் வார ஒடிசால போடலாம். நாங்க புகாரில் கொள்ளும் கைதெல்லாம் அதே மத்திய அவங்க இல்லாட்டி உங்களோட வாகனம் நான் நீங்க கண்டேனே ஆகுறா. இப்ப பிரச்சனை ஆக்சிடென்ட் ஆகிக்கிறாரு, லைசன் இல்லை, இப்பதான் மகனை பார்க்கிறாரு. அதுக்கு பிறகு விரும்பியோ விரும்பாமலையோ டைம் கொடுக்க வேண்டிய நிலைமையா இல்லையா, எல்லாத்தையும் முட்டுட்டு அதுக்கு பின்னால கொடுக்க வேண்டிய நிலைமை. இப்ப அல்லா தந்திருக்கிற சந்தர்ப்பம் நான் சொல்றேன். இது ஒரு மிக நீளமான ஒரு சப்ஜெக்ட் கணியமான அன்பார்ந்த சகோதரர்கள் விசேஷமான பிள்ளைகளுடைய விடயத்துல வீட்டுல மனைவிமார்கள் நம்மலாம் எல்லாம் தந்திருக்கிறாங்க. உள்ள நல்ல ஒரு சந்தர்ப்பம் பிள்ளைகளோட சேர்ந்து அதிகமாக அவங்களோட பேசுறதுக்கு அவங்களோட கதைக்கிறதுக்கு. அவங்க உள்ளத்துல நான் 17, 18, 19 பொம்பளை புள்ள திரைக்கு பின்னால இருந்து பேசினா சில பொம்பளை புள்ள நல்ல எஜுகேட்டட், நல்லா படிச்சிருக்கிறான். ஆனா வாழ்க்கையில பிடப்பாது, எனக்கு வாழ விருப்பம் இல்லை, மௌத்தா போனா நல்ல. ஏன் காரணம், கதா கலந்த அவரு கதா கலந்த அம்மா ಅಮ್ಮಟನ ಮೇಲೆ ರೆಡನೆಯ ಇಲ್ಲಿ ಟೆನ್ನೋನೆಯ ಕಥಾ ಕರಂಗದ ಶಾಸ್ತ್ರ ಮೇಲೆ ಬಿಸ್ನೆಸ್ ಏನಿದ ಮನೆಯಲ್ಲ ಯಾರು ಒಂದು ಕದವಾ ಕಥಾ ಕರಂಗೆ ಏವಾಗೆ ಮಟ ನವಕ ಜ್ಞಾನ ಮೇಟಿಗ ಸಂಬಳ ನಮಗೆ உள்ளவர்களுக்கு தாங்க டைம் கொடுக்கல. அவங்க டைமை தேடி யாரவங்கள்ட்ட போவாங்க, யாரவங்கள்ட்ட போய் உட்கார ஆரம்பிப்பாங்க. அதுக்கு போக உள்ளவர்கள சிந்தனை ரீதியான மென்டல் எல்லாம். நான் 5வது புதிய அந்த புதியனோட நான் பேசுறேன். வீட்டுல சரியான பிரச்சனை உள்ளால அந்த புதியன் அரகான் அவன் சொல்ல ரொம்ப நான் மோத்தா போறேன். 5வது படிக்கிற புதியன் நான் மோத்தா போறேன் உமா. அந்த புதியனோட உட்கார்ந்து அமைதியா பேசுறதுல அந்த புதியன் என்ன தெரியுமா சொல்றான், அந்த ஸ்கூல்ல நான் யூரினுக்கு போகத்துல ஒரு கிரேட் 8 பொடியினது அடிச்சு எனக்கு விரும்பும் ஆங்கில டிக்கெட்டை போயிட்டு சொன்னா டிக்கெட் போய் கொடுத்தாரு அப்படின்னு வீட்டுல உம்மட்ட சொல்லல. ஏண்டா வீட்டுக்குள்ள உண்மைக்கு வாங்குறது முறைய சொன்னா எனக்கு ஏற்றுவாங்க, அடிப்பாங்க. பாப்பா வாங்க வீட்டுக்குள்ள கத்துரு. அதனால வாழ்ந்து வேறு நடு சொல்லிட்டு சொல்லல. 5வது பொடிய நாங்க புள்ள அடி இன்னும் நீ சொல்றத கேட்கிறா இல்ல, நீ என்னத கேட்கிறா இல்ல. அந்த புள்ளையோட உட்கார்ந்து அந்த அழுகையை வச்சு ஐடென்டிஃபை பண்ணின உமா பிள்ளையுடைய அட்டிடியூட பார்த்து அணைச்சு உட்கார வச்சு மடியில வச்சு நான் சொல்றேன். இப்ப DSM 5 DSM 6 எல்லாம் சைல்டு அந்த சைக்காலஜியில மென்டல் இல்னஸ்ல சின்ன பிள்ளைகளோட நோயை பத்தி எழுதிருக்கிறாங்க. 6, 7, 8 வயசுல மென்டல் இல்னஸ். ஆனா இப்ப எனக்கு ஆச்சரியம் என்னாண்டோ 8 வயசு 9 வயசு பிள்ளைகளை கவுன்சிலிங் பண்றது எல்லாம்
அது அவ்வளவு பொருத்தமான விஷயம் தான் இல்ல. ஒரு டீச்சர் என் மகனோட கொஞ்சம் பேசுங்களே, நான் சொல்றேன் அந்த வயசுல பேசவே இல்லை. நாங்க அந்த வயசுல பிள்ளைகளுக்கு எஜுகேட் பண்ணவே இல்லை. ஏன் தெரியுமா? அது அன்பு கிடைக்க வேண்டிய வயது, இறக்கம் கிடைக்க வேண்டிய வயது. அவங்கள போய் கவுன்சிலிங் பண்ணவே இல்லை. உண்மை ஆமா பெஸ்ட் கவுன்சிலர், பாப்பா பெஸ்ட் கவுன்சிலர். உண்மையே பாப்பாடே அந்த பிள்ளையோட தொடர்பு இருக்கோம். எப்படின்னா அந்த பிள்ளை சும்மா எப்பயுமே பேசுறதுக்கு ஏதுமானதாக இருக்கும், எப்பயுமே சந்தோஷமா கிடைக்கிறதுக்காக இருக்கும். அந்த ஒரு டீச்சரும் ஒரு ஹஸ்பண்ட் பிசினஸ் மேனும் நாட்டுல நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தை எழுதியிருந்தாங்க. ஒரு டீச்சர் வந்து மாப்பிள்ளைய உட்கார்ந்து கொண்டு கவலையோட சொல்றா, இன்னைக்கு நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சேன் கிளாஸ்ல. அந்த கிளாஸ்ல பிள்ளைகளுக்கு இப்படி அம்பிஷன், நம்மளோட ஃபியூச்சர் அம்பிஷன், அநாகத்தை பொறுமத வெண்டோன்னு கேளா நம்ம ஆகலா எகத்தில் ஏந்த கீவோட வகைகள் எல்லாமே வேலை செய்யலாம். மற்ற போன் மிக வெண்டோன்னு கேளா ஆசை. ஆனா ஒரு போனாக ஆகிறதுக்கு விரும்புறேன். அவன் புள்ள கீழ் எழுதிக்குது எத்தோட வகை அம்மை தாத்தா எங்களேன்னு மாவா சேதியாக பெண் வகை மட்டகையில் அம்மத்துக்கு அம்மா அம்மா கேளுவோட மாவா கணங்கண்ண தாத்தா கேளுவோட யாத்திரத்திலாவண்ண நிவாகே மட்ட அது ரெண்டு ஒண்ணு நம்ம போன்னையான்னா நம்மளையும் அம்மை தாத்தா அதே மத்தியாக நீதினு எனிதமோட போன்னையா ரெண்டு ஒண்ணு எழுதி இத ஹஸ்பண்ட் சொல்றா. யாரு? டீச்சர் சொல்றா. இப்படித்தான் பாருங்க அந்த ஹஸ்பண்ட் சொல்றா. இவ்வளவு பெரிய நிலைமை ஏற்பட்டிருக்குது இல்லையா? நீங்க அந்த பேரண்ட்ஸ் கூப்பிடுங்களே, அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு அவேர்னஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லத்துல இந்த டீச்சர் சொல்றா, நான் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு தான் இப்ப அவேர்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? இது ஏண்ட புள்ளைய பத்தி தான் நான் பேசுறேன். ஏண்ட கிளாஸ்ல ஏண்ட புள்ள படிக்குது, ஏண்ட புள்ள எழுதிருந்தது தான் நீங்க 2 பேரும் பிஸியா எழுதிக்கலாம். பாருங்க, நீங்க போயிட்டு வீட்டுல போயிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்கார வைங்க. எப்படி பேசுவோம், எப்படி ஆசை வாப்பமார் வீட்டுக்கு வராம இருந்தாவே நல்லது. ஏன் போனா முகத்துல பாயிரதும் கத்துறதும் அதெடுத்து வை இதெடுத்து வை, வீட்லீக்கு வாக்குறதெல்லாம் வேலைக்காரங்கள் அதெல்லாம் சொல்றது நல்லா விளங்கிக்கோங்க. இந்த மெசேஜை கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாரோட. இந்த சப்ஜெக்ட்ல நீங்க பேசுங்க. பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு விருப்பம், அவங்களுக்கு தனி கவுன்சிலிங் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா காரணம்? வீட்டுக்குள்ள வாப்பாவை பார்த்து வெறுப்புண்டா. நான் முடிக்கிற என் ஹஸ்பண்டும் என் வாப்பா மாதிரி வந்தா சும்மா அழுதல வீக்கிற மாதிரி என் வாழ்க்கையும் அப்படி போகும். அதனால கல்யாணமே வேணாம், நான் இப்படியே இருக்கும், தேவையே இல்லை. வீட்டுக்குள்ளால நாங்க நடந்து போது இந்த டென்ஷன் நிறைய பிரச்சனைகள் கனிமான அன்பான போர்ல எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கத்துல வச்சுட்டு இப்ப பாருங்க ட்ரெயின்ல பாருங்க, ಅನೇ ಅಮ್ಮೆ ಅನೇ ತಾತೆ ಎದುರ ಎನಗೊಡ ಆದರೆ ಅರಗನೆ ಎಂದದು ಅನೇ ತಾತೆ ஆதரத்தக்க எதிரத்துல கதா நடந்து ட்ரெயின்ல ஏன் போகாத அதை பார்த்து கொண்டு படிச்சு கொண்டு. அதனால அந்த புள்ளைகளை போட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. தொழிற்சாலை சைக்காலஜிக்கலி எஃபெக்ட் ஆனது முயற்சி செய்யறாங்க. இப்படி செய்வோமே அனே அம்மே தாத்தே அனே தாத்தக்கு எதிரவில் அம்மத்துக்கு கஹகண்டப்பா இவர் போயிட்டு நின்று முன்னுக்கு அது விளங்கும். அது மட்டும் அதை போட்டு போட்டிக்கிறேன். அனே தாத்தே அம்மத்தைக்கு வந்து இல்லைப்பா இப்படி இந்த மாதிரியான அந்த போர்டில் ஏன் இந்த வளரக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பயிலா போயிட்டு கொண்டிருக்கு. வீட்டுக்குள்ள நடக்கிற அந்த பிரச்சனைகள் எப்பவுமே யாரு வச்சுக்கணும். சும்மா இதெல்லாம் பேசல, முழு முழு அதாவது ரிசர்ச்சோட சில தெளிவோடு நான் சொல்றேன். வெளிரங்கத்துல நாங்க சில பாப்பமா நல்ல அழகாக நல்ல பக்குவ மாதிரி இருக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு போயிட்டு ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு, நம்புறதுக்கு எல்லாம் ஏலாது. அவ்வளோ நல்ல ஒரு கண்ணில அப்ப சும்மா இப்ப நிறைய பேர் இப்படித்தானே ரெஸ்பெக்டா அவங்க விஷயங்களை மறைக்கிது, சும்மா நார்மலா தானே பேசுவாங்க. ஒன்றும் இல்ல சிம்பிளா நல்லமா அப்படி. ஆனா அந்த புள்ளைய வச்சு பேசுறதுல புள்ளைகளுக்கு பொய் சொல்ல தெரியாது இல்லையா? ஒரு வயது வந்தோட ஸ்மார்ட் ஆகுவான். ஆனா அந்த வயசுல இந்த புள்ளைகளோட பேசுற முறையில பேசுறதுலே புள்ள அதுக்கு பிறகு சொல்லுது வாப்பா அம்மா வீட்டுக்குள்ள எப்படி நடந்து போகுது. தெரப்பி ஒன்றைக்கு ஹிப்னோட்டிசம் ஒன்றைக்கு அப்ப சும்மாலே புள்ள சப்ஜெக்ட் எல்லாம் வெளியில சொல்லு சொல்ல ஆச்சரியமாயிட்டு அந்த வீட்டுக்குள்ளால அம்மா வாப்பா இப்படியா வெளியில விளங்குறதுக்கு இல்லை. ஆனா நிச்சயமா நண்பாங்க சொல்ல ஒரு கோபிய போட்டின மாதிரி நாங்க இருக்கிறோம். எப்பவுமே வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனா பிள்ளை நம்மளே
வாழ்க்கையில பார்த்த ஒரு ஆச்சரியமான ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் ஒன்று நான் பார்த்தேன். நான் ஒரு ஆட்டால போயிட்டு கொண்டு இருக்கிறேன். நானும் என் மகனும் 2 பேரும் நானும் ஆட்டால போயிட்டு கொண்டு இருக்கிறேன். ஒரு காக்கார பின்னால வந்தாரு. இந்த ஆட்டக்காரங்க மேல குத்தன். இந்த கார் அப்படி வந்து நின்று அவனுக்கு சூடாக இருக்கு. காக்காரனுக்கு சூடாக இருக்கு. அவன் கட்ட பணிக்கு டிரைவருக்கு கேட்கிறான், கத்துறான். கத்தத்திலே நான் பக்கண்டு இறங்கத்திலே என் மகனும் உள்ள இறங்கினோடனே அவன் இப்படி ஏற்றுக்கொண்டு திரும்பி பார்த்தான். மாச வேண்டியது ஆமையினோ ஆமைய கோமத பேபி அப்படின்னு போயிட்டு அவனை டிரைவருக்கு தான் ஏசினான். புள்ளல கம்பெனி அவன் முழு ஆட்டிடியூட் மாறுது. புள்ளலுக்கு முன்னால ஏற்றக்கூடாது. அவனுக்கு ஹிதாயத்தை கொடுப்போம். ஹிதாயத்தை கொடுப்போம். கண்ணுக்குள்ள என்ன நீக்குது இப்படி ஏற்றுதான் ஆட்டம் ஆரம்பிச்சு. அதுதான் எவனுக்கு விளங்கல. அப்பதான் நான் அதிர்ச்சி எனக்கு வந்து சொல்றதுக்கு தான் நான் இறங்குறேன். இறங்கி அன்னைக்கு போச்சுன்னா என் புள்ளலும் என்னோட பின்னுக்கு இறங்கிடுச்சு. கண்ணொன்னு அவன் புழு இம்ப்ரெஷனும் மாறி அவருடைய அந்த கான்சென்ட்ரேட் மனிதனுடைய ஒரு நிலைமை. இப்ப நாங்க வீட்டுக்குள்ள புள்ள கிட்ட ஆண் கிட்ட மகள் கிட்ட ஏற்றதும் வீட்டுக்குள்ள சண்டையும் பேசத்திலே உள்ளாளுக்கு பிரச்சனை ரைட்ட கண்ணை காட்டி கூட்டிட்டு போயிட்டு புள்ள அடிக்கிறதானே சத்தம் போடுடாதீங்க, அவங்க வந்து பாப்பாங்க தானே. அப்படி இல்லையா ரைட்ட சொல்லுங்க, ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ half an hour. புள்ளர் இல்லாத டைம்ல நான் உங்களோட கொஞ்சம் பேசுவோம். ஒரு நிதானத்துக்கு கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வளர்ந்த பிள்ளைகள எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் வீட்டுக்குள்ள அவங்க பார்க்கிற அப்சர்வ் பண்ற சப்ஜெக்ட எடுக்கிற அது கூட அவங்களோட வாழ்க்கையில் அது பிரதிபலித்துள்ளார். கனிவான அன்பார்ந்த சகோதரர்களே, மிக முக்கியமாக அவங்களோட இணக்கத்தை பார்க்க பிரச்சனைய தனியா ஸ்கூலுக்கு போனோடனே மദ്രസാக்கு போனோடனே அல்லது நீங்க ஆபீஸ்ல டைம் எடுத்துட்டு போங்க, கடையில உங்களோட பேசணும். இப்படி இருக்கிறதுல இப்படி நடந்து கொள்ள வாங்க, நீங்க இப்படி நடந்து கொண்டா எப்படி இருக்குன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன் என்ன எமோஷன் எஃபெக்ட் இருந்தது நான் சொல்றேன். காலையில நீங்க வந்தீங்க கடைக்கு வாரீங்க, நல்லா ஒன்று கொண்டு கலந்தெல்லாம் போட்டுக்கொண்டு மரத்திலே டீ எடுத்துட்டு வாங்க. மகன் என்ன செய்யறாரு, ஓடி வந்து மேல முட்டை பைப்ல கைலிக்கிற டீ மோட மேல கொட்டி பார்த்து இங்க உடுப்புல கலந்தல கொட்டி பார்த்து இந்த நேரம் தான் நீங்க யார் என்று பார்க்கிற நேரம். அந்த நேரத்துல உங்களோட எமோஷன் எப்படின்னா இல்ல இப்படியா இருந்து போகிறது, இதனால நமக்கு ஆகுது அவனுக்கு போக அடி. இப்ப நாங்க எங்களோட எமோஷன் வெளியானத்திலே கொஞ்சமான உண்டாகும். இதுக்கு பின்னால நாங்க என்ன செய்வோம், போயிட்டு வாஷ்ரூம்ல போயிட்டு அதை கலட்டி போட்டுட்டு நாங்க வேறொரு ட்ரெஸ்ஸை உடுத்து கொண்டு போவோம். ஆனா உள்ளது இந்த கோபம், இந்த ஆத்திரம், இந்த வெறி அப்படியே இருக்கு. போராட்டங்கள் எல்லாம் போறோம். என்ன வீட்டுல போறதே வந்தீங்க, வீட்டுல என்ன அப்செட்டா இப்ப போற இடங்கள் எல்லாம் ரொம்ப சரி வர்றதில்லை. டென்ஷன் ஆகிக்கொண்டே இருக்கிறாரு. இனியமான அன்பாக சோதனை இது கொஞ்சம் பாசிட்டிவா பாருங்களேன். அந்த முக்தி பட்டோன்னே அப்படியே பொத்தி பட்டிருச்சு பொறுமையோட அதே வேலையதான் செய்ய போறோம். அதே வேலைய ரத்த மாற்ற வேலையதான் செய்ய போறோம். போனோம் எல்லாம் மாத்தினோம் அப்படியே தெரிஞ்சுமோ கூட நான் போயிட்டு வரேன். அந்த ஒரு பிரச்சனை இல்லை, எமோஷனை வெளிப்படுத்தல. அந்த எல்லாத்தையும் வந்து பயிற்சிட்டு காய்ச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு மாலையில போயிட்டு சந்தோஷமா நான் காலையில போகிறேன் போவான். மகனை கூப்பிட்டு அணைச்சி அப்படியே வந்து வெளியில போகத்திலே ஓடவானவா பண்ணி அந்த புள்ள பள்ளியில போய் சண்டை பிடிப்பானா, ரோட்லதான் சண்டை பிடிப்பானா. ஏழைக்கு வாலிபர வெளியில போய் சண்டையும் பிரச்சனையும் வீட்டுக்குள்ள பார்த்த சண்டைகள் தான் சும்மா வாப்போட எமோஷன்ஸ்ல வெளியாக்குறது. அதனாலதான் இன்றைக்கு டீச் பண்றாங்க ஐக்யூ அண்ட் சிக்யூ. இது ரெண்டுமே எமோஷன்ஸ்ல வெளிப்படுத்துற அந்த நிலைமை ஐக்யூ லெவல பாக்குறது முதலாவது, அப்புறம் ஈக்யூ லெவல பாக்குறது. இது எமோஷன் எஃபெக்ட், எமோஷனல் எஃபெக்ட். இது இன்றைக்கு அந்நியன் படிச்சு கொடுக்கிறோம். எங்களோட மார்க்கத்துல அந்த அந்த பண்பாடு, அந்த ஒழுக்கம், நன்னடத்த இனிமான அன்பான சோழே இந்த அமைப்பு அழகான அல்லாஹ்வுடைய அந்த அமைப்பை வீட்டுக்குள்ளால பிள்ளைகளுக்கு மத்தியில மனைவியோட அழகா நாங்கள் அதை கட்டி எடுக்கும் பொழுது ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமை உண்டாகும். அந்த
முக்கியமான அந்த விஷயத்துல நான் சொல்லிட்டு வந்தேன், எஜுகேட் பண்றது. பிள்ளைகளை சின்ன வயசுல போகுது எஜுகேட் பண்றது. மறுபடியும் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆகிற நேரம் எவ்வளவு பெரிய ஆட்சியை செஞ்சவங்க. அப்ப ஒன்றுமே இல்லை, எம்டி ஹேண்ட், பிள்ளைகளுக்கும் ஒன்றும் வச்சு இல்லை. வந்து கேக்குறாங்க, நீங்க மௌத்தாப்பா போறீங்க, எவ்வளவு பெரிய சொத்து செல்வங்களை உங்களோட ஆட்சிக்குள்ளால இருந்துச்சு, ஆனா உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க ஒன்றுமே வெற்றி வைக்கலையே. அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, எந்த பிள்ளைகள் சூரத்துல் வாக்கியாவ ஓதுவாங்க, அவனோட வாழ்க்கையில் நான் தீனை விடுது வைத்திருக்கிறேன். தீனோட இருந்தா அல்லாஹ் எழுப்ப கொடுப்பான், தீன் இல்லையா அவனோட வாழ்க்கையை அவங்களே பார்த்து கொள்ள. எப்படிப்பட்ட மெசேஜ்! அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 11 மகான்மாரையும் கூப்பிட்டு கடைசிக்கு என்ன கேட்டாங்க? மா தஅபுது, எனக்கு பின்னால நீங்க யாரை வணங்குவீங்க, எனக்கு பின்னால யார வணங்குவீங்க? புள்ளுகள் சொல்றாங்க, இறைவனையும் நீங்க உங்களோட பரம்பரையில யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க யார வணங்கினாங்களோ அந்த ரப்பத்தான் நாங்க வணங்குவோம். ஏன் தெரியுமா? அந்த சின்ன வயசுல கொடுக்கப்பட்ட அந்த அறிவு பிள்ளைகளுக்கு எப்பவுமே நாங்க மாஷா அல்லாஹ் நிறைய பேர் என மகானபாரங்க துவா பாடம் மாற்றுகிறாரு, என மகானபாரங்க மாற்றம் செய்கிறாரு, குர்ஆன் தஜ்வீத் படி ஓதுறாரு, எல்லாம் செய்யறாரு. சந்தோஷப்பட்ட சில பெற்றோர் அந்த மக்கள் சைடை விட்டுடுறாங்க. இந்த சைட் அடிக்கப்பட்டதிலிருந்து பிள்ளைகளை தூரமாக்குறது. சின்ன வயசுல போகும் நாட்டை நீங்க படிக்காதீங்க, நாட்டை சொல்லாம எடுக்காதீங்க, இன்னொருத்தர சொத்துல கைய வைக்காதீங்க, அல்லாவுக்கு இணை வைக்காதீங்க, தொழிலை பண்ணினா அடிக்கடி அடிக்கடி அந்த புள்ளோட தலைக்கு இது போகக்கூடிய நேரத்துல வளர்ந்த புள்ள இப்ப இந்த தலையில அந்த புள்ள இதை கஷ்டம் இதை புள்ளையில அந்த சின்ன வயசுல கொடுக்கிறது அது அப்படியே ரொட்டேஷனாகி எங்க வாழ்க்கையிலே இருக்குது, புள்ளோட வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்குது. துனியால அங்க சைப்ரஸ்ல இருப்பாரு, சைப்ரஸ்ல இருந்து வாப்பாவை கோட் பண்ணுவாரு, வாப்பா நான் இங்க வந்தேன் சொல்லுறதுக்கு இடமில்ல வாப்பா, இப்ப நான் என்ன செய்ய, சும்மாவும் இங்க போகணும். இப்ப வாப்பா சொல்லுவாரு, அதுரத்தோட மசூரா பண்ணுங்க. அதுரத் அந்த கேட்டதுல வாப்பா என்னது, அதுரத்துக்கு சொப்ப விட்டாலும் பரவாயில்ல, சொல்லியா மிஸ் பண்ணலாம். சைப்ரஸ்ல போயிட்டு கொண்டு அங்க பிஜி ஐலண்ட்ல போயிட்டு கொண்டு அந்த 7, 8, 9, 10 வயசுல அந்த பிள்ளைக்கு கொடுத்த தம்பியை செய்துள்ளார். அந்த பக்குவம், அந்த பேணுதல், அந்த அல்லாத பயன் அப்படி இல்லையா? உனக்கு தவறிட்டோமா 18, 19 வயசு என்று பேசிக்கொண்டிருப்பாங்க. நான் பேசிக்கொண்டிருக்கிற நான் கஸ்துல போவேன், ஜமாத் செய்து கஸ்துல போகத்துல 4 கொடியமா 2 கொடியமா எங்களை கண்டு அப்படியே நழுவிட்டாங்க. நான் கிட்ட போயிட்டு என்ன செய்து அப்படி முஸ்லீம் நினை அப்படின்ட்டு போனாங்க. பக்கத்துல இருக்கிற கடைக்காரர் சொல்றாரு 4 பேரும் முஸ்லீம். இவ்வளவு பெரிய கவலையான நிலைமை இன்னைக்கு. ஏன் நான் உடுக்கல்ல வீட்டுக்குள்ளால அந்த நிலைமைய பாப்பா மார்க்கெட்ல தீன் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. போன கிழமை இன்டர்வியூ வச்சிருந்தான் இந்தியாவோட ரெமன் கம்பெனியில சேர்மன். அவனுக்கு அடுத்த வேலை சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை. உலகத்துல டாப் 10 ரிச்சஸ்ட் பீப்பிள்ல இருந்தவன் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற முதலாவது இருக்கிறவனுக்கு முன்னால் இருந்தவன், இருக்கிற 2வது இருந்தவன். அவ்வளவு பெரிய தனி ஜெட், தனி கண்ணியம், தனி நிலைமை. இன்றைக்கு அல்லாஹ் எப்படி அவனை ஆசிக்கிறான்டா, ஒருவேளை சாப்பாட்டே கையில காசு போன நிலைமை எப்படி கொடுக்குறான். அதை கேட்கிறான், அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு. அவன் சொல்றான், அவனை அன்பு வச்சு அவனுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்தாரு. அன்பு வச்சு எல்லாத்தையும் கொடுத்து கடையத்துக்கு என் முழு சொத்தையும் கொடுத்துட்டு நான் ஹீரோவான். ஏன் ஒரு மகன் என்ன கவனிப்பான். கொஞ்ச நாள் போகல வாழ்க்கை என்ன வீட்டுக்கு வெளியில. இன்றைக்கு நான் அடுத்த வேலை சாப்பாடு கஷ்டமா இருப்பாங்க. அவன் இன்டர்வியூ எல்லாம் ஆச்சரியமாக ஒவ்வொருத்தரும் கண்ணீர் வடிப்பான். இப்படிப்பட்ட நிலைமையில வாழ்ந்தவர்கள் எல்லாம் எங்க கொண்டு வந்து வீடுகளுக்குள்ளால கண்ணியமான சோழையோட சொல்றேன். ஐடியில இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் இதை வீடுகள் சொல்லுங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்க, பிள்ளைகளை கவனிங்க. ஒரு வாப்பா அந்த மகான் கெடிக்காதுன்னு சொல்லி அவனுக்கு கடன் குடிக்கிறதுக்கு முடியும். சாப்பாட கவலைதான் எப்படி பிள்ளைய காப்பாற்றணும். இது கடன் குடிக்கிறதுல அவனுக்கு எவ்வளவு வருத்தம். தப்பினான், தவறினான், எல்லாம் சொல்லி பொறுமையோடு இருந்தான்.
வீட்டுக்கு வந்தோடனே அவங்க எடுத்து வாப்பட கலந்துருக்கு. எங்களோட நாட்டை வந்து வெளிநாட்டுல மகன் வீட்டுக்கு வாரா உண்மை காட்டி காரணம் இந்த வயசுல மாற்றத்தோட தீனோட பிள்ளைகளை கவனிக்கிறது, சும்மா வளர விட்டது. பள்ளிக்கு போறான் வாரான்றது மட்டும் இல்லை, அவங்களை உட்காந்து அவங்களோட கை கொடுங்க, அவங்க வாலிபட்ட கையில கழுத்துல கைய போடுங்க. சில வாலிபர்கள் சொல்றாரு வாக்கு பதுவா செய்ய தெரியும், துவாவெல்லாம் செய்ய தெரியாது. நான் இப்படி ஈகிறதுக்காக என்ன வாப்பாட்ட பதுவா சொல்றேன், எதுக்கு எடுத்தாலும் நீ உட்பட மாட்டாய், நீ நாசமா போவோம். இது என்னோட மாற்றம் இல்லை. நாம பாசிட்டிவாக மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம எப்பவுமே மோடன்னு கூட ஏற்ற வாங்குவோம், புத்திசாலி ஏற்று அந்த டைம்ல துவா கபூலான அவர் புத்திசாலியா வைத்திருவாங்க. பாசிட்டிவான அந்த அப்ரோச், பாசிட்டிவான ஆங்கிள் நாங்க வந்து அவங்களோட நடந்து கொள்றாங்க கூட. இன்னும் முக்கியமான உள்ளகளோட வாலிபத்தை அறிஞ்சவங்களோட கூட அவனோட பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கு விளம்பரம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடும். அது சொல்லத்துல உனக்கு இதுதான் சொல்றது, இவங்களோட சேராத என்று சொல்லி கேட்கறது இல்லையா, அப்படி போகாம அப்படியேமா அன்னைக்கு இதுக்கு என்னென்ன செய்வோம், நம்ம இப்படி செய்வோமே, நம்ம பேசி கன்சல்ட் பண்ணுங்க, தத்துவா உள்ள கத்துறத அவர்களுக்கு வழிகாட்டுவாரு. இந்த ஃபீல்ட் லீக்கிறாரு, அந்த ஃபீல்ட் லீக்கர் அவரோட பேசி பேசுவோமே, அவர்களுக்கு வழிகாட்டுவாரு. உள்ள உடஞ்சி போற நேரத்துல நாங்க அந்த நேரத்துல நாங்க பாயும் பொழுது மனத்தால விழுந்தவனுக்கு மான் குத்துற மாதிரி அங்கே சந்தோஷம் இல்லை, வீட்டிலேயும் சந்தோஷம் இல்லை. இந்த நிலைமைக்கு போனா நினைவா நண்பர்களை கெட்ட நண்பர்கள் கூப்பிட்டு கை கொடுப்பாங்க, வா மச்சான் எங்களோட எரி ஸ்கூல்ல விளையாடு, இங்க பெரியா இருக்கேனும் அந்த வாங்க. பெற்றோர்கள் விசேஷமாக வாப்பா வீடுகளுக்குள்ளால பிள்ளைகளுக்கு இந்த அயனத்தை பண்ணு. இந்த ரமலான்ல அதிகமான நேரத்தை பிள்ளைகளோட நாங்க கழிக்கிறது, அவங்களுக்கு புத்திமையில் சொல்றது, அவங்க சொல்லுங்க சொல்லாம கைகிட்டால புரிஞ்சுக்கொண்டு மசிதுக்கு வாங்க. தராவியில் அவரோட இருக்கிறீங்க, போகத்துல கலந்த கையோடு பேசிட்டு போங்க. மாதத்துல சந்தோஷம், அவனுக்கு ஒரு சந்தோஷம் வேணும். வாப்பா என்ன வாப்பா எவ்வளவு இறக்கமா இருக்கிறாரு, எவ்வளவு விஷயங்களை ஷேர் பண்ணேலும், என வாப்போட எப்படி பேசலும், எவ்வளவு சந்தோஷம். வீட்டுக்குள்ளாத பிள்ளைகளோட வாப்பமா அதுக்கு என்னோட பிஸி எல்லாம் வெளியில விட்டுட்டு போவோம், உங்களோட போன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளார போவோம். வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு டைம் கொடுங்க, மகனுக்கு ஓப்பனா எப்பவுமே பேசுற மாதிரி வலியுறுத்திடுவோம். சும்மா நாங்க எங்களோட ரெஸ்பெக்ட தான் பேசணும், தான் லீகணும், அதெல்லாம் எங்களோட பேசக்கூடாது. அவளுக்கு வேறொருத்தர் கிடைப்பாரு பேசுறது, அவளுக்கு வேறொருத்தர் கிடைப்பாரு பேசுறதுக்கு, மகனுக்கு வேறொருத்தி கிடைப்பாரு பேசுறதுக்கு. அதிகமாக லவ் யாருக்கு போறதுக்கு காரணம் என்ன? நல்லா பாருங்க, நீங்க யாரை கேட்டாலும் சும்மா வாப்பா டைம் இல்லை பேச, நானும் தனக்கு டைம் இல்லை பேச, சப்ஜெக்ட் எடிக்ட் ஆகிக்கலாம். அவனை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணுங்க, அவனுக்கு கேளுங்க, வீட்டுக்குள்ள டைம் இல்லை, அவனோட பார்க்க டைம் இல்லை. மாறத்திலே கொஞ்சம் எக்ஸ்க்ளூட் மாறத்திலே அவங்களோட ஈக்கிறதுக்கு நாங்க வேற டைம் கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு. இந்த நம்மளாம் எல்லாம் தந்திருக்கின்ற சர்விய ஆரம்பத்திலிருந்து அந்த ஒரு மிக நீளமான ஒரு 8-9 மணிக்கு அளவுடைய வீட்டுக்குள்ள மனிதன் அவேர்னஸ் பிள்ளைகளுக்கு மோச பாயவான அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, உட்கார்ந்து பேசுங்க, அவரை கூட்டு போங்க வெளியில. என்னமா உள்ளத்தால பேசுவார், உள்ளத்தால சொல்லுவார். அந்த நேரத்துல எங்களுக்கு அந்த விஷயங்களை விளங்கி அழகான முறையில் குடும்ப வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு அழகான முறையில் ஒரு நல்ல தர்பியத்துள்ள குடும்பமாக இந்த நம்மளால நாங்க பாதிப்போம். அமல் விவாதத்தோட நம்ம அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா, நிறைவேற சீராக தந்துருவாயா. ரஹ்மானையா அல்ல பிள்ளைகளை அழகான பிள்ளைகளாக தந்துருவாயா. ரமலானுடைய காலம் தொடர்ந்திருக்கிறோம், 9 நோன்புகள் யாழ்லாம் எஞ்சிருக்கக்கூடிய நாட்களையும் பூர்த்தியாக விவாதத்தில் அமல்ல கல்வியை ஒட்டிய தாயாள்லாம் நம் அனைவருடைய ஆயுள நீளமாக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை தாயாள்லாம் அமல்கள் நிறைந்த ஆயுள தாயாள்லாம் அல்லா எல்லா நிலையிலால் எங்களை பூச்சி கொள்வாயா. உள்ளத்துல நிறைய ஆதித்கள் இருக்கிறியாள்லாம், அழகான தேவைகள் இருக்கிறியாள்லாம், நீ அனைத்தையும் அறிந்தவங்க ஆள்லாம், நாங்க கேட்டுதான் தரணும் இல்லையாள்லாம், நீ கேட்காமலே தரக்கூடியவங்க ஆள்லாம், எங்களோட தேவைகளை நிறைவேற அறிந்தவங்க ஆள்லாம், அனைத்து அழகான தேவைகளை நிறைவேற்றி கொண்டு வருவாயா. உலகத்தில் உள்ள முஸ்லீம்களையும் பாதுகாத்து வருவாயா. விசேஷமாக உள்ள அந்த முஸ்லீம்களை அல்லா முழுமையாக பாதுகாத்து அல்லா அந்த இடத்தினை பாதுகாப்பாயா அல்லா. அது கியாமத்துடன் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அல்லலாம், அங்குள்ள முஸ்லீம்கள்ல அல்லலாம் ஆயிரக்கணக்கான அந்த உணவு பொருள்களுக்கு பெண்கள், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் அனைத்து நிறுவி இருக்கிறது அல்ல. அவர்களுக்கு அதை சேரக்கூடிய வழிகளை நீயே உண்டாக்கிறியா அல்ல.
ஒரு உலகமும் சேர்ந்து தடுத்தாலும் உன்னுடைய சக்தி கற்பால் போக முடியாது அல்லா. நீ அல்லா அவர்களுடைய அனைத்து தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அல்லா. எங்களை விட ஈமான் உள்ளவர்கள் அல்லா. நாங்கள் அவங்களுக்கு துவா செய்யணும் இல்லையா அல்லா. அவர்கள் தான் எங்களுக்கு துவா செய்யணும் அல்லா. இருந்தாலும் எங்களுடைய சோதரர்களே அல்லா. அல்லா அவருடைய பொல்லாமை அல்லா. அல்ல எல்லா வகையிலும் கபூல் செய்யப்படுறவங்களா நாக்கியா அல்லா. அல்ல சின்னவர்கள் பெரியவர்கள் கை குழந்தைகள் பெண்கள் தாய்மாறு ஆண்கள் அனைவருடைய இந்த வாழ்க்கையிலும் அல்லா சிரமத்தை கஷ்டத்தை இல்லாமலாக்கி நேர்க்கக்கூடிய எல்லா நிலையும் உதவி தருவாயா. முன்னி தருவாயா அல்லா. அந்த நாட்டிலே நிம்மதியான சூழல் உண்டாக்கிட்டாயா அல்லா. அந்த மாற்றத்துக்கு தீனுக்கு தடையான எந்த விஷயத்தை உண்டாக்கிட்டாதையா அல்லா. தங்களோட பிள்ளைகளை விளங்கி அழகான முள்ள பிள்ளைகள் நடக்கக்கூடிய பெற்றோர்களை எங்களால் அல்லா. எவ்வளோ எங்களோட வாழ்க்கையில நாங்க கேட்கறதுல இருக்கிறோம். உன்னிடத்துல கை